கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவை ஒருபுறம் காரசாரமா விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இதுல தாவேக அரசினுடைய அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர்களுடைய செயல்பாடு, முதலமைச்சர் விஜய் அவங்களுடைய செயல்பாடு எப்ப இருக்குன்னு ஒரு கேள்வி கூட இருக்கிறது. எப்படி பாக்குறீங்க சார்? நான் பார்த்த சட்டமன்றத்தில் இவ்வளவு கேவலமான ஒரு சட்டமன்றத்தை பார்த்ததில்லை. குறிப்புகள் எழுதி வச்சு சில குறிப்புகளை எழுதி வச்சு இந்த ரூபாய் மதிப்பீடு ஆண்டுகள் இதுகளை விட்டு போயிடும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எல்லாம் கடந்த காலத்திலே, காங்கிரஸ் காலத்திலே சி சுப்பிரமணியம் போன்றவர்கள், கருத்தரவன் போன்றவர்கள், ராமையா போன்றவர்கள் பெரும்பாலும் குறிப்பே இல்லாமல் பேசிய முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தான் 199% அதிகம். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கூட சட்டப்பேரவையிலே குறிப்பு இல்லாமல் பேசுவாங்க. சில நேரத்தில் திமுகவினர் பேசும்போது கூட சொன்னாங்க, குறிப்பு இல்லாமல் மணிக்கணக்கில் என்னால் பேச முடியும். சில ரூபாய், சில திட்டங்களுக்கு போட்ட ரூபாய், அவருடைய செலவு, இன்னும் எவ்வளோ ரூபாய் தேவைப்படுங்களா, இந்த திட்டங்களை எல்லாம் குறிப்போடு தான் பேச முடியும். தலைவர் கலைஞர் அவர்கள் குறிப்பு இல்லாமல் பேசுவார், எம்ஜிஆர் பேசுவார். ஆனால் திட்டங்களை சொல்லும்போது திட்டங்களுடைய ரூபாய் மதிப்பீடுகளை குறிப்போடு தான் சொல்ல முடியும். ஆனால் இந்த சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னாங்க, முதலமைச்சர்லேருந்து அமைச்சர்கள் எல்லாரும் நீங்க பார்த்தீங்கன்னா 10 பக்கத்துக்கு எழுதி வச்சு படிக்கிறதுக்கு எதுக்கு சட்டமன்றம்? சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசினார் பத்திரிகையில் செய்தி போடாதீங்க, அமைச்சர் விளக்கம் அளித்தார் செய்தி போடாதீங்க. அமைச்சர் படித்தார், எழுதி படித்தார், முதலமைச்சர் பேப்பரில் எழுதிட்டு படிச்சார், இப்படிதான் செய்தி ஒன்று பேசினாரே போடக்கூடாது. தான் நடந்துக்கு கேவலமா நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கூட வண்டல் மண்ணில் விவசாயிகள் மாபியா பண்றாங்க, ஒரு அமைச்சர் சொல்றார். வண்டல் மண்ன்றது அணையில பெரும் கம்மாய்கள்ல தூர்வாராம இருக்கக்கூடிய பகுதிகளில் 50 ஆண்டுகளுக்கு மேல 20 ஆண்டுக்கு மேல இருக்கக்கூடிய பகுதியில் அந்த வண்டல் மண் கீழே இருக்கிற மண்ணை எடுத்து விவசாயத்திற்கு உரமாக விவசாயிகள் பயன்படுத்துவாங்க. அதான் எடப்பாடி காலத்தில் அதை அவரு ஃப்ரீயா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். இலவசமா விவசாயிகள் கொடுத்தா இப்ப நம்ம கூட எடுத்து அடிச்சிருக்கோம். அதை வேற எதுக்கு பயன்படுத்த முடியாது. தற்கூரியா இருந்தா அமைதியா இருக்கணும். எல்லா விவரம் தெரிஞ்ச மாதிரி எல்லாத்திலையும் மூக்கு நுழைக்க கூடாது. வண்டல் மண் எதுக்குமே பயன்படுத்த முடியாது. இன்னைக்கு பேசுறாரு, வண்டல் மண்ணை எடுத்து வேற எதுக்கு பயன்படுத்தணும், ஒரு பட்டு மண்ணை விட மாட்டான், வேற எதுக்கு பயன்படுத்த முடியாது. இப்ப மண்ணு வண்டல் மண்ணை வேற எதுக்கு பயன்படுத்த மண்ணா பேசக்கூடாது. இது மாதிரிதான் அமைச்சருடைய நடவடிக்கைகள்லாம் தான் திருந்தணும் அல்லது திருத்தப்படணும் யாருக்கு என்ன இல்லை. முதலமைச்சர் விஜய் இந்த விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடியை பத்தி சொல்றாரு. 5932.23 கோடி, 5932 90 அப்புறம் 32 எப்படி வந்துச்சு? இது முதலமைச்சர். நிதி அமைச்சர் 4032 4310 என்னமோ சொல்றாரு. 4310 4910 இப்படி ஒரு தப்பு இல்லை. ஆனா அதுக்கு பேசினார் பாருங்க மரிய வில்சன், நான் இப்படிதான் பேசுவேன். இதே சட்டப்பேரவையில் சி சுப்பிரமணியம் அவர்கள் நிதியமைச்சராக இருக்கும்போது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஆங்கிலத்தில் தான் அவர் நிதி அறிக்கையை தாக்கல் செய்தார். நான் காலப்போக்கில் என்னை மாற்றிக்கொள்கிறேன் என்று சொல்லிதான் சி சுப்பிரமணியம் அவர்கள் காலப்போக்கில் தமிழில் அதை
நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்யற அளவுக்கு பக்குவப்பட்டார். அதை பி ராமமூர்த்தி போன்றவர்கள்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியில பெரும் படித்தவர்கள். அவர்கள் ஆங்கிலத்தில் தான் பேசினார். பா ஜீவானந்த உடனே எழுந்திரிச்சு மொழிபெயர்த்தார். தன்னை திருத்தி கொண்டு, அந்த வார்த்தைகளை திருத்தி கொண்டு ஆங்கிலம் கலந்த தமிழில் பேசிய பிஆர் அவர்கள், தோழர் பி ராமமூர்த்தி அவர்கள் பின்னாடி தூய தமிழ் அதே சட்டமன்றத்தில் பேசிய அதான் பயிற்சி. அண்ணா அவர்கள் 57 சட்டமன்றத்துக்கு போனோடனே சொல்றாரு, அதாவது தன்னை திருத்திக் கொள்றவன் தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். அண்ணா அவர்கள் எவ்வளவு பெரிய அறிவுஜீவி. ஆனா அண்ணா 15 சட்டமன்ற 57 போறாங்க. போனே சொல்றாரு அவரு, அரசியல் உலகத்தில் நம் நாட்டு ஜனநாயக ஆட்சியில் என் போன்றவர்களுக்கு இத்தகைய சட்டமன்றத்தில் அனுபவம் இல்லாது மட்டுமல்ல, பேரறிஞர் அண்ணா தான் தமிழ்நாட்டில் நாடாளுமன்றத்தில் மக்களவையிலும் இருந்தவர், மாநிலங்களவையிலும் உறுப்பினராக இருந்தவர், சட்டப்பேரவை எம்எல்ஏவாக இருந்தவர், மேலவை எம்எல்சியாகவும் இருந்தவர், 4 அவையிலும் இருந்தவர் பேரறிஞர் அண்ணா. தமிழ்நாட்டில் இருந்து அறிவு ஜீவி. தென்னாட்டு பெர்னாட்சா இந்நாட்டு இங்கர்சால் மரிய வில்சன், எப்பேற்பட்ட அண்ணா பேரறிஞர் அண்ணா. அந்த அண்ணா சொல்றாரு, 15 பேர் தான் சட்டமன்றத்தில் நுழைஞ்சிருக்காங்க 57. அவர் பேச பாருங்க. அரசியல் உலகத்தில் நம் நாட்டு ஜனநாயக ஆட்சியில் என் போன்றவர்களுக்கு இத்தகைய சட்டமன்றத்தில் அனுபவம் இல்லாது மட்டுமல்ல, பொதுவாக பிற ஜனநாயக நாடோடு ஜனநாயக முறையில் செயல்படுகிற நம்முடைய நாட்டை ஒப்பிட்டு பார்க்கும்போது இது சிறு குழந்தை பருவத்தில் தான் உள்ளது என்பதை நாம் நன்றாக உணர்ந்திருக்கிறோம். இந்த நிலையில் நல்ல ஜனநாயக பண்புடன் வளர்ந்திருக்கும் தாங்கள் இந்த பக்கத்தில் உள்ள சபாநாயகரை பார்த்து சொல்றாரு, தாங்கள் இந்த பக்கத்தில் உள்ள அந்த 15 பேரை சொல்றாரு, எங்களில் சிலர் யாராவது சில சமயங்களில் கொஞ்சம் குறும்பாக குழந்தைத்தனமாக நடந்து கொண்டாலும் தாய் போன்று எங்களை அன்புடன் அணைத்து அதிகமாக அடிக்காமல் கருணையோடு சீராட்டி வளர்ப்பீர் என்று உறுதியாக நம்புகிறோம். நம்முடைய நாட்டை பொறுத்தவரை அரசியல் அனுபவம் உள்ளவர்கள், அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள் என்று 2 வகை மட்டுமல்ல, இதையே பச்சை தமிழில் சொன்னால் ஞானவான்கள், அஞ்ஞான நிரம்பியவர்கள் என்று 2 வகை மட்டுமல்ல, ஞான சூனியர்கள் இருப்பதாகவும் கருதப்பட்டு வருகிறது. எங்களை போன்றவர்களை ஞான சூரியர்கள் என்றால் கவலை இல்லை, ஞான சூனியர்களை திருத்த முடியும். ஆனால் அஞ்ஞானிகளை திருத்துவது என்பது மிக மிக கடினம். என்னை பொறுத்தவரையில் நாங்கள் சேர்ந்திருக்கிற இந்த பகுதியை பொறுத்தவரையில் அரசியல் அனுபவத்தையும் ஆற்றலையும் அதிகமாக பெற்றுவிட்டோம் என்று எடுத்துச் சொல்வதற்கு இல்லை. ஆனால் நம் நாட்டில் ஜனநாயகம் குழந்தை பருவத்தில் இருக்கும் போதே நாங்கள் அதிகமாக பயிற்சி பெறாமல் இருப்பது, அதற்கேற்ற காலத்தில் பயிற்சி பெற தவறிவிட்டது ஒன்றை தவிர பயிற்சி பெற முடியாது என்று அல்ல, பயிற்சி பெறுவோம். நாங்கள் இப்படியே இருக்க மாட்டோம், நாங்களும் அதிகாரத்துக்கு வருவோம்னு சொல்லிதான் 57 பேசின அண்ணா 67 ஆட்சியை பிடித்தார். நீங்க நான் இப்படிதான் பேசுவேன், நான் பிறந்தது கிறிஸ்துவம், கிறிஸ்துவ மதத்தை பத்தி யார் பேசுனா? நீ அப்படி பார்த்தா கிறிஸ்துவ மதத்துக்காரங்க ஆங்கிலம் பேசுறாங்களா? தமிழ்நாட்டில் நீங்க பார்த்தீங்களாக்க காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு இந்து கோயில்களில் பார்த்தா சமஸ்கிருதத்தில் சுலோகம் ஒழிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமாவா இல்லையா? ஒழிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்முடைய இஸ்லாமிய சகோதரர் சில இடங்கள்ல தமிழில் பாங்கு ஊதுவாங்க, சில இடங்கள்ல உருதுல பாங்கு ஊதுறத பார்த்துருக்கான். ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிராயத்திலிருந்து பார்க்குறேன், தமிழ்நாட்டில் வெள்ளக்கார மதம், ஆங்கிலேயர் மதம், இது ஆங்கில மொழிக்கு சொந்தமான மதம் சொல்ற கிறிஸ்துவ மதத்துடைய சர்ச்சில் தான் இயேசு கிறிஸ்துவாய் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்ம எல்லாம் ரட்சிக்க வந்திருக்கிறார் என்ற தமிழ்ல, தூய தமிழ்ல தமிழ்நாட்டில் இங்கே பிரசங்கம் நடக்கிற ஒரே மதம் கிறிஸ்துவ மதம் தான். கிறிஸ்துவத்தை பரப்புவதற்காக வந்தவர்கள் தான் நம்முடைய ஜி போப், கால்டுவெல், வீரமாமுனிவர். அவங்க ஆங்கிலேயராக பிறந்து ஜி போப் சொல்லுகிறார், வீரமாமுனிவர் சொல்லுகிறார், நான் இன்னொரு பிறவி பிறந்தால் தமிழ்நாடு பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்.
ஆங்கிலத்திலேயே பிறந்து ஆங்கிலராக வாழ்ந்தவர்கள் பேர வீரமா முனிவர் மாத்திக்கிட்டார். தேம்பவாணி நூல் எழுதுறாரு. நாங்கள் தமிழ் படித்துதான் சாக வேண்டும் சொல்றாங்க. ஆனா இந்த மரிய வில்ச நான் இப்படிதான் பேசுவேன், நான் இப்படிதான் நடந்துக்கிருவேன், நான் கிறிஸ்துவனா பிறந்தது இப்படி கிறிஸ்துவ மதத்துக்களுக்கு இல்லையா? நீங்க பேசுறது கிறிஸ்துவ மதத்துக்களுக்கு. தமிழ்நாட்டை நான் சொன்னதை பாருங்க, எங்கேயாவது காலையில் அதிகாலையில ஆங்கிலத்தில் பிரேயர் நடக்குதா? தமிழ்நாட்டில் பார்த்தா காலை 5 மணிக்கு பார்த்தா தமிழில், தூய தமிழில் பைபிளை படிக்கக்கூடியவர்கள் கிறிஸ்துவர்கள் தான். அதனால கிறிஸ்துவ மதத்தை இழிவுபடுத்துற மாதிரி பேசுறாரு, என்னன்னு தெரியல. அப்புறம் உங்களை தற்கொலைன்னு சொல்லாம என்ன இவர் சொல்றாருங்க, 5932 இப்படி பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இதை தட்டி கேட்க வேணாமா? அவர் பேசுனதுக்கு உடனே மைக்க பிடிங்க என்னை கேலி பண்றீங்க. கேலி பண்ணாம உன்னை என்ன பண்ண சொல்ற? பாராட்ட சொல்றியா? இப்படி பேசுறால கேலி பண்ணாம அருமையா பேசுறீன்னு பாராட்டணுமா? எப்பேற்பட்ட ஆளுங்க இருந்த சட்டமன்றம், எப்பேற்பட்ட ஆளுகள் அந்த சட்டப்பேரவையா ஆளுமையா வச்சிருந்த இடம். இப்படி கூட்டடிக்கிறவங்க உட்கார்ந்துக்கிட்டு சட்டமன்றத்தை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த கேள்விக்கும் முறையான பதில் இல்லை. மாணவர்கள் கோயம்புத்தூர்ல கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அதுக்கு சட்ட ஒழுங்கை கையில் வச்சிருக்க, காவல்துறையை கையில் வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் எந்திரிச்சு பேசுறது இல்லை. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எந்திரிச்சு ஏதோ ஒன்று பதில் சொல்றாரு. இதை எதிர்கட்சி திமுக கடுமையாக எதிர்க்க வேணாமா? தமிழ்நாட்டில் இன்னைக்கு கட்சி எதிர்கட்சியே இல்லாம போச்சு. எடப்பாடி பேசுறாரு, அந்த கட்சியை 2ஆ உடைச்சு வச்சிருக்காங்க, இயன்ற அளவுக்கு பேசுறாரு. மற்ற கட்சிகள் யாரும் பேசுறது இல்லை. இப்படி ஒரு அடிப்படை அறிவே இல்லாம நான் இப்படிதான் பேசுவேன், நான் அப்படிதான் நடந்து கொள்வேன் அப்படின்னு பேசுறது சட்டமன்ற மரபுக்கு நல்லதா, ஜனநாயக மாண்புக்கு நல்லதா? இதை ஊக்குவிக்கிறார் சபாநாயகர். எனக்கோசம் இது ஒரு பேச்சு. இது என்ன தமிழா இங்கிலீஷா? நேற்று பேசுறாரு புஷி நீர்வளத்துறை அமைச்சர். எனக்கோசம், தளபதி கோசம் என்ன மொழியா? தமிழா இங்கிலீஷா உருதா பிரெஞ்சா? எங்க தளபதி கோசம் என்ன கோசம்? இதெல்லாம் நாங்க கேட்டு இந்த மண்ணில் வாழ்றதுதான் பெரிய வேடிக்கை, வேதனையா இருக்கு. தாவேகாவுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஒரு வரி இல்லாம படிக்கிறது. ஈயடிச்சான் காப்பின்னு பார்த்துருக்கீங்களா? ஈயடிச்சான் காப்பி என்ன தெரியுமா? ஒருத்தன் 2 மாணவர்கள் பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கான். எழுதிக்கிட்டு இருக்கும்போது அவன் எழுதுறது பூரா அப்படியே இவன் எழுதுறது. அவன் கமா போட்டால் அவன் கமா போடுறது, அவன் கேள்விக்குறி போட்டால் அவன் கேள்விக்குறி போடுறது, அவன் ஃபுல்ஸா வச்சா அவன் ஃபுல்ஸா வைக்கிறது. அப்போ திடீர்னு ஒரு ஈ வந்துருச்சு அவன் பேப்பரில், அந்த ஈயை அடிச்சிட்டான். இவன் ஈயை அடிக்கணும் போலுக்கு நினச்சி இவன் ஒரு ஈயை பிடிச்சி இவன் பேப்பரில் அடிச்சிட்டான். இதே ஈ அடிச்சாங்க. அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கு தாவேகா. யாராவது எழுதி கொடுக்க, யாராவது சுயமா பேசுறீங்களா? நாட்டு மீது, நாட்டு மக்கள் மீது, மொழியின் மீதும், இனத்தின் மீது, பண்பாட்டின் மீதும் ஒரு அக்கறையோட யாராவது மொழியின் மீது, விவசாயிகள் மீது, மேகதாட்டு அணை பிரச்சனை இருக்கு, ஜீவாதார பிரச்சனை இருக்கு, விவசாயிகள் பிரச்சனை இருக்கு, தொழிலாளர்கள் பிரச்சனை இருக்கு, எதுலையுமே அக்கறை இல்லாத ஒரு சினிமா கூட்டைய விசிலடிச்சா கூட்டம் உட்கார்ந்து சினிமா பார்க்குற மாதிரி விஜயை பார்த்துக்கிட்டு அங்கே ஒரு கூட்டம் நடக்குதுன்னா இது அறிவு கூட்டமா அழிவு கூட்டமான்றதை நாடு சிந்திக்க வேண்டும். நன்றி சார். நன்றி.